மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 5ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு வக்கீல்கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் சார், எங்கள் பெரியப்பா வந்துட்டு அவங்க பிள்ளைங்களுக்காகவும் அவங்க சொந்தத்துக்காகவும் தான் வந்துட்டு இத்தனை நாளும் சொத்தை பிரிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் வீட்டில் எல்லாரும் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் பெரியப்பா கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாரு. இப்போ பெரியம்மா மேலே உள்ள கோவத்தினால தான் பெரியப்பா இந்த மாதிரி சொத்தை பிரிக்கிறேன் அப்படின்னு உடனே ஒத்துக்கிட்டாரு. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த சொத்து விவகாரத்தில் கண்டிப்பாக பெரியப்பா சொத்தை பிரிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு வக்கீல் சொல்கிறாரு, இங்கே பாருமா மாயா, நீ சொல்கிறது சரிதான். ஏற்கனவே ஒரு தடவை ரகுராம் சார் வந்துட்டு இந்த சொத்தை பிரிக்கிறதும் என் உயிரை பிரிக்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப அவரே இந்த அளவுக்கு சொத்தை பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா வீட்டுல எந்த அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், சொத்தை பிரிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? எந்த சின்ன வழியா இருந்தாலும் சொல்லுங்க, நான் இந்த சொத்தை பிரிக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா வக்கீல் சொல்றாரு, இல்லம்மா, இந்த சொத்து பிரிக்கிறதா ரகுராம் ஐயா சொல்லிட்டாரு. அவர் பேச்சை தானே கேட்க முடியும். பாத்தீங்களா, இப்பவே உங்க அத்தை அப்புறம் வீட்டுல உள்ள உங்க சித்தி 2 பேருமே கால் பண்ணி எனக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நாளைக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, சார், ஏதாவது சின்ன வழி இருந்தாலும் சொல்லுங்க சார், நான் எப்படியாவது இந்த சொத்து பிரிக்கிற விவகாரத்தை நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு. ஆனா வக்கீல் சொல்றாரு, இல்லம்மா, என்னால ஒரு சின்ன விஷயம் முடிஞ்சா கூட நான் சொல்லிடுவேன், கண்டிப்பா இந்த சொத்து பிரிக்கிறத நிப்பாட்டிடுவேன். ஆனா நிப்பாட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிறம்மா அப்படின்னு. இது கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. வக்கீல் சொல்றாரு, இங்க பாருமா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அவர் இந்த சொத்தை பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. என்னால எதுவும் பண்ண முடியாது மாயா அப்படின்னு சொல்ல, மாயாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு மாயாவுக்கு சோகம் தாங்க முடியல. என்னடா இது இப்படி நடக்குதே, பெரியப்பா வந்துட்டு சொத்தை பிரிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. இந்த சொத்தை பிரிக்கிறத எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ட்டு மாயா நினைக்கிறாங்க. மாயா நேரா அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க. அப்ப அவங்க அப்பா கிஷோர் கால் அட்டன் பண்ணி, சொல்லுமா மாயா, ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பேசுற, இப்ப வீட்டுல பிரச்சனை எப்படிமா இருக்கு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அப்பா, வீட்டுல வந்துட்டு பிரச்சனை ரொம்ப பெருசாகிட்டே போகுது, இது மாதிரி சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்பா அப்படின்னு. அவர் சொல்றாரு, இங்க பாருமா மாயா, ரகுராம் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டான்னா கண்டிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, என்னதான் பண்றது அப்படின்னு. அப்ப கிஷோர் சொல்றாரு, எனக்கு தெரியலம்மா, எனக்கு தெரிஞ்ச லீகல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அந்த சொத்தை பிரிக்கிறத நிப்பாட்ட முடிஞ்சா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, மாயாவை சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜானகியே காமிக்கிறாங்க. ஜானகி வந்துட்டு ரொம்ப சோகமாக நேராக கோயிலில் போயிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ புவனேஸ்வரி நேராக ஜானகிக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு சொடக்கு போடுறாங்க. அப்போ ஜானகி நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு கண்ணீரை துடைக்கிறாங்க. புவனேஸ்வரி நேராக ஜானகியை பார்த்துட்டு, அழு ஜானகி, நல்ல அழு, கதறி அழு, கத்தி அழு, இதை பார்க்கறதுக்காக தான் இத்தனை நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு எப்படி என் வீட்டுக்குள்ள வந்துட்டு எனக்கே சவால் விட்டியல்ல, என் குடும்பத்தை தொட்டா உன்னை சும்மா விட மாட்டேன், இது சவால் இல்லை கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடியே அவ்வளோ அதிகாரமா பேசிட்டு போனேன். இப்போ உன்னோட அதிகாரமும் உன் வீராப்பும் எங்க போச்சு ஜானகி அப்படின்னு. ஜானகி அமைதியா இருக்க. புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன ஜானகி, அன்னைக்கு அவ்வளோ பேசுன, இன்னைக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருக்க, பயந்துட்டியா அப்படின்னு கேட்க. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு புவனேஸ்வரி, இப்ப பேசுற நிலைமையில நான் இல்லை, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு. புவனேஸ்வரி நேரா ஜானகியை பார்த்து, இங்க பாரு, இந்த குடும்பத்தை பிரிய விட மாட்டேன், இந்த குடும்பம் ஒத்துமையா தான் இருக்கும், உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன. நாளைக்கு உன் குடும்பத்துல சொத்து பிரிக்க போறாங்க, சொத்து பிரிச்சதோட ஆளாளுக்கு ஒவ்வொரு குடும்பமா தனித்தனியா போயிடுவாங்க, அப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி நேரா புவனேஸ்வரியை பார்த்துட்டு, இங்க பாரு புவனேஸ்வரி, அப்படி என் குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்னு உனக்கு என்னதான் உனக்கு ஆசை அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அன்னைக்கு என் கழுத்துல கட்ட வேண்டிய தாலி அந்த ரகுராம் தொலைவிதியால உன் கழுத்துல ரகுராம் தாலி கட்டிட்டான். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, எனக்கு கிடைக்க வேண்டிய இடம் ஆனா உனக்கு கிடைச்சிருச்சு,
உன்னை இத்தனை நாளும் ரகுராம் கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு பல வகையில முயற்சி பண்ணேன். ஆனா என்னால ஒன்றும் பண்ண முடியல. கடைசியா உன் பொண்ணை பழி வாங்கணும்னு நினைச்சுதான் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா அதுவும் நடக்கல. ஆனா இப்ப நான் நினைச்சது நடக்காமலேயே நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்க போறேன். நீயும் ரகுராமும் பிரிஞ்சிட்டீங்கல்ல, இனிமே நீங்க 2 பேருமே காலத்துக்கும் மறுபடியும் ஒண்ணு சேரவே மாட்டீங்க. உங்க 2 பேருக்குள்ள தொடங்குற பகை இனிமே முடியவே முடியாது அப்படின்னு புவனேஸ்வரி சொல்ல, ஜானகி நேரா புவனேஸ்வரியை பார்த்துட்டு, என்ன இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையை கிளப்பி விட்டா ரகுராம் என்னை புரிஞ்சுக்காம என்னை விட்டு போயிருவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ரகுராம் என்னை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்காரு. உன்ன மாதிரி ஆளுக்காக அவர் கண்டிப்பா என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு ஜானகி புவனேஸ்வரி கிட்ட சொல்ல, புவனேஸ்வரி ஜானகியை பார்த்துட்டு, எங்க இப்ப நேத்து ரகுராம் சொத்து பிரிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு, அது மாதிரியா? அந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு முழு காரணமே நீதான், அது தெரியுமா உனக்கு அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. இங்க பாரு, அந்த கிரீடம் பிரச்சனைய தொடங்கி விட்டது நீதான்னு தெரியும். அதனாலதான் பார்வதி வந்துட்டு நேரா வீட்டுல சொத்தை பிரிக்க சொல்லி பிரச்சனை பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சு நான் அமைதியா இருக்கேன்னா உனக்கு நான் எச்சரிக்கை பண்றதுக்காக தான் அமைதியா இருக்கேன். புவனேஸ்வரி, உனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா பிரிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இந்த ஜானகியை பத்தி உனக்கு தெரியாது. நாளைக்கு கண்டிப்பா அந்த சொத்தை யாரும் பிரிக்க மாட்டாங்க, வேணும்னா நீ பாரு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நாளைக்கு காலையில வக்கீல் வந்துருவாரு. யாராருக்கு எவ்வளவு சொத்து அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருப்பாரு. முடிவு பண்ணி எல்லாருக்கும் எழுதி கொடுக்க போறாரு. இதை உன்னால எப்படி ஜானகி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, இந்த கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தா கண்டிப்பா நாளைக்கு நடக்க போற இந்த சொத்து விவகாரத்தை ஸ்டாப் பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. இதே மாதிரி நீ கடவுளையே நம்பிக்கிட்டு கண்டிப்பா இந்த சொத்து விவகாரம் தீரவே தீராது. நாளைக்கு சொத்தை பிரிச்ச உடனேயே கிராமத்துல ஃபுல்லா உங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேச போறாங்க. ரகுராமோட குடும்பம் மாதிரி ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொன்ன மக்கள் நாளைக்கு இந்த ரகுராம் குடும்பம் மாதிரி உயிரக்கூடாது அப்படின்னு நாளைக்கு சொல்லுவாங்க. அதை என் காது இணைக்க நாளைக்கு நான் கேட்க போறேன். இத்தனை வருஷமா உன் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு என்னுடைய ஆசை நிறைவேற போகுது அப்படின்னு புவனேஸ்வரி ஜானகியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. அந்த நேரம் அந்த பக்கமா வந்த மாயா இத காதுல வாங்கிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. பெரியம்மா முன்னாடி அந்த புவனேஸ்வரி சவால் விட்டுக்கிட்டு நிக்கிறத பார்த்துட்டு மாயாவுக்கு பேரதிர்ச்சி. அப்ப புவனேஸ்வரி நேரா ஜானகிய பார்த்து, இங்க பாரு ஜானகி, கடைசியா உன்கிட்ட ஒரு சவால் விடுறேன். ரகுராம் உன்னை விட்டு பிரிவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டுட்டு மாயாவுக்கு பேரதிர்ச்சி. ஜானகி புவனேஸ்வரி பேசின பேச்சு கேட்டுட்டு கண் கலங்கி ஆடி போய் நிக்கிறாங்க. அப்ப ஜானகி நேரா சாமி கிட்ட போயிட்டு, கடவுளே பாத்தீங்களா அவ எப்படி பேசிட்டு போறான்னு, அந்த மாதிரி ஒரு ஆளை தான் நாளைக்கு ஜெயிக்க வைக்க போறீங்களா? நாளைக்கு அந்த சொத்து விவகாரம் தடப்படணும், எப்படியாவது அந்த சொத்து பிரிக்கிறத யாராவது ஒருத்தவங்க வந்து தடுக்கணும் அப்படின்னு ஜானகி வேண்டுறாங்க. அந்த நேரம் மாயா இங்கேருந்து வந்துட்டு நேரா ஜானகியை பார்த்துட்டு, பெரியம்மா அப்படின்னு சொல்ல, ஜானகி லைட்டா கண் தொடச்சிட்டு, சொல்லு மாயா, சாமி கும்பிட வந்தியா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, பெரியம்மா வீட்டுல நடக்க பிரச்சனைய பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியம்மா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, கவலைப்படாத, நாளைக்கு கண்டிப்பா சொத்து பிரிக்கிறது நடக்காது அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, ஏன் பெரியம்மா நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, அதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை, பார்வதி இப்படி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் தான். பசுபதி தான் கோவில்ல பார்வதியையும் சிவராமையும் அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க. இந்த அவமானம் தாங்க முடியாம தான் பார்வதி சித்தி சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இததான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மாயா அப்படின்னு அழுக. மாயா சொல்றாங்க, பெரியம்மா நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி, நீங்க அழக்கூடாது, அந்த புவனேஸ்வரி கெட்டவ, அவளை எதிர்த்து நீங்க போராடணும் அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாயாவும் ஜானகியை சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட பத்மா வந்துட்டு அவங்க ரூம்ல, நாளைக்கு இந்த சொத்து பிரிக்கும் பொழுது எனக்கு இந்த வீடை அப்படியே எழுதி கேட்டுறணும் அப்படின்னு சொல்ல, மணி சொல்றாரு, நீ இப்படிப்பட்ட வஞ்சிகையா இருப்பன்னு நினைக்கவே இல்லை, மச்சானோட தங்கச்சி தானே நீனு, அவர்கிட்ட உள்ள கொஞ்சம் குணம் கூட உனக்கு இல்லையா? நீ இப்படிப்பட்ட ஒரு வஞ்சிகையா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கல பத்மா அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, அதுக்கு காலம் ஃபுல்லா இந்த வீட்டுக்குள்ள
அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? நமக்குன்னு ஒரு லைஃப் வேணும், என் பிள்ளை நல்லபடியா வாழணும் அப்படின்னு மணி கேக்குறாரு. அதான் அவன்கிட்ட சொந்தமா ஜவுளி தொழில் இருக்குல்ல, அதான் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, எங்க அந்த ஜவுளி கடையிலேருந்து நமக்கு தேவையான பணம் வருமா? அதெல்லாம் வராது. நம்மளுக்குன்னு ஒரு சொத்து வேணும்ல. நான் அவரோட தங்கச்சி, அதனால கண்டிப்பா எனக்கு தேவையானதை கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு மணி சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை பத்மா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப சீனு கேக்குறாரு, அம்மா எனக்கு இந்த சொத்து பிரிக்கிற விவகாரத்துல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. நாளைக்கு கையெழுத்து போட சொன்னா நான் போட மாட்டேன் அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, நீ கையெழுத்து போடலனாலும் உன் மாமா சொன்னா நீ கையெழுத்து போட்டுதான் ஆவேன்னு எனக்கு நல்லா தெரியும் சீனு அப்படின்னு. சீனு சொல்றாரு, அம்மா நாளைக்கு இந்த சொத்து பிரிக்கிறது நடக்கக்கூடாது. பெரியப்பா பாவம், மாமா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் பார்வதியா காமிக்கிறாங்க. பார்வதி வந்துட்டு அவங்களோட ரூம்ல உட்கார்ந்துருக்க சிவா போயிட்டு, இங்க பாரு, இப்ப கூட ஒன்னும் நேரம் கெட்டு போகல, தயவு செஞ்சு இந்த சொத்து பிரிக்கிறது வேணான்னு அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மரியாதையா உன் வேலையை பாரு அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது வரைக்கும் உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தது போதும். இதுக்கு மேலேயும் உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா என் வாழ்க்கையும் என் புள்ள வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிரும். இத்தனை நாளும் நீங்க உங்க அண்ணன் பின்னாடி கை கட்டி காசு கேட்ட மாதிரி நானும் என் பிள்ளையும் அக்கா கிட்ட போய் கை நீட்டி காசு கேட்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தேவையே இல்லை. நான் என்ன அடுத்தவங்க சொத்தையா கேட்டேன்? உங்க அப்பாவுக்கு வர வேண்டிய சொத்துல உங்களுக்கு வர வேண்டிய பங்கை மட்டும்தான் நான் கேட்டேன். மற்றபடி வேற எந்த சொத்தையும் நான் கேட்கல. நான் கேட்டதுல எந்த வித தப்பும் இல்லை. இப்ப என்ன நடக்க போகுது? ஆளாளுக்கு அவங்க சொத்தை வாங்கிக்கிட்டு இந்த வீட்டுல இருக்க போறோம், அவ்வளவுதானே. இந்த வீடு மட்டும் என் பேர்ல வரப்போகுது அப்படின்னு சிவா சொல்றாரு. பார்வதி, கண்டிப்பா நீ பண்ற விஷயத்துக்கு உனக்கு ரொம்ப பெரிய தண்டனை கிடைக்கும் இரு அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த இடத்துல இருந்து போறாரு. சிவா மாடியில போயிட்டு ரகுராம பாக்குறாங்க. ரகுராம் வந்துட்டு கவலையா உட்கார்ந்துருக்க. அப்ப சிவா போயிட்டு, அண்ணா அவ இப்படி கேட்பான்னு நான் எதிர்பார்க்கலண்ணா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாருங்க அண்ணா, அந்த பார்வதி கிட்ட நான் எவ்வளோ சொல்லி புரிய வச்சேன். ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பசுபதி தான். நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கான நன்கொடையை கொடுக்கும் பொழுது எங்களை வந்துட்டு ரொம்ப அவமானப்படுத்தினா. இதனாலதான் வந்துட்டு பார்வதி வீட்டுக்கு வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கா அண்ணன் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு சிவா, பார்வதி இந்த மாதிரி முடிவெடுத்ததுல எந்த வித தப்பும் இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, என்னைக்கா இருந்தாலும் நானே வந்துட்டு இந்த மாதிரி பெரிய அளவுல இருக்கிறது தப்பு. அடுத்தவங்களுக்கு வழியை விட்டுட்டு நான் நிக்கணும் இல்ல. பார்வதி கேட்டதுல எந்த வித தப்பும் இல்லை. நாளைக்கே சொத்து பிரிக்கிறது தான். உங்களுக்கான சொத்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்துட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இதை பார்த்துட்டு சிவா ரொம்ப கவலைப்படுறாரு. அண்ணன் எவ்வளவு கவலைப்பட்டிருந்தா இப்படி பண்ணிருப்பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் காலை வக்கீல் வீட்டுக்கு வராரு. அப்ப பத்மா, பார்வதி எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட வந்து நிக்கிறாங்க. அப்ப வக்கீல் ரகுராம கூப்பிட, ரகுராம் வந்துட்டு வக்கீல் கிட்ட, என்ன சார், நான் சொன்ன மாதிரி சொத்தை பிரிச்சுட்டீங்களா? எல்லாருக்குமே சரி பாதியான பங்கு இருக்கணும் அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு, சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் கரெக்டா பிரிச்சுட்டேன், எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாம கரெக்டா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமம் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ரகுராம் நேரா வக்கீல் கிட்ட சரி படிங்க அப்படின்னு சொல்ல வக்கீல் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப வக்கீல் என்ன பண்றாருன்னா, அந்த வீடு, தோப்பு, பண்ணை வீடு, அப்புறம் பெரிய பங்களா, இது எல்லாமே யாருக்கு அப்படின்னு அவர் வரிசையா படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஜானகிக்கு வந்துட்டு தோப்பு, இந்த பெரிய வீடு பத்மா, அப்புறம் பார்வதிக்கு அந்த பண்ணை தோப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு நம்ம பார்வதி கேக்குறாங்க, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு. வக்கீல் கேக்குறாரு, ஏமா என்னாச்சு, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அப்படின்னு. பார்வதி கேக்குறாங்க, இந்த வீடு யாருக்கு அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு, இந்த வீடு ரகுராமோட தங்கச்சியான பத்மாவுக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு பார்வதி அதிர்ச்சியாகி, இது என்ன அநியாயமா இருக்கு, இந்த ரகுராமோட தம்பி வந்துட்டு சிவா தான், அப்ப 2வது தம்பியான சிவாவுக்கு தான் இந்த வீடு போகணும். ஆனா நீங்க எப்படி பத்மா தங்கச்சிக்கு வந்துட்டு இந்த வீடுன்னு சொல்லலாம்? அவங்களதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் எப்படி நீங்க வந்துட்டு பத்மாவுக்கு இந்த வீடுன்னு சொல்லலாம்? இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க, சரிப்பங்கா எல்லாருக்கும் பிரிச்சிருக்கோம், உங்களுக்கு தான் அந்த தோப்பு வீடுன்னு சொல்லியாச்சுல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு.
பார்வதி சொல்றாங்க, இல்ல இந்த வீடு தான் எனக்கு வேணும், தோப்பு வீடு வேணா அவங்க வச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, நான் வந்துட்டு அண்ணனோட தங்கச்சி தானே, எனக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்னு. நான் தானே ரெண்டாவது தங்கச்சி, ரகுராம் அண்ணனுக்கு அடுத்து பிறந்தவ நான் தானே, அப்ப எனக்கு தான் இந்த வீடு வரணும், அவர் தான் வீடு வேணான்னு சொல்லிட்டாரே அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த வீட்டோட ஆண் வாரிசு அப்படின்னா அது சிவா தான். ரகுராமுக்கு அடுத்து என்ன மாமா, கரெக்டு தானே? அப்போ ஏன் புருஷனுக்கு தான் இந்த வீடு கிடைக்கணும், அநியாயமா கட்டி கொடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த வீடு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இங்க பாருங்க பத்மா அண்ணி, நீங்க வந்துட்டு இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, நீங்க வந்துட்டு வேற வீட்டுக்கு போயிருக்கணும், உங்களை கட்டி கொடுத்த வீட்டுக்கு. அதை விட்டுட்டு நீங்க இந்த வீட்டுல இருந்துகிட்டு இது ஏன் வீடு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, ஏன் கட்டி கொடுத்தா இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லையா, அண்ணாதான் முக்கியம் அப்படின்னு என் புகுந்த வீட்டை விட்டுட்டு பிறந்த வீட்டுல வந்து இருக்கேன் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, பார்வதி சொல்றாங்க, அது உங்களோட இஷ்டம் பத்மா, நீ இங்க பாருங்க, இந்த வீடு எனக்கு தான் வரணும், வேற யாருக்கும் போகக்கூடாது அப்படின்னு பார்வதி ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. சிவா சொல்றாரு, பார்வதி நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க பாருங்க வக்கீல் சார், இவங்க இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீங்க சொத்தையெல்லாம் பிரிக்க வேணாம், நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு. அப்ப டக்குன்னு ரகுராம் சிவாவை தடுக்கிறாரு. சிவா ஒரு நிமிஷம் இரு, அப்ப இந்த வீட்டை ரெண்டா பிரிக்கலாமா அப்படின்னு கேட்க, அப்ப இதை கேட்டதோட அத்தைக்கு செம்ம ஷாக்கு. என்ன ரகுராம் சொல்ற அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, இந்த வீட்டை ரெண்டா பிரிச்சிடலாம், ஒரு பக்கம் பார்வதியும் ஒரு பக்கம் பத்மாவும் இருக்கட்டும், நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம் அப்படின்னு சொன்னதோட ஜானகிக்கு பேரதிர்ச்சி. சிவா சொல்றாரு, அண்ணா எங்கண்ணா எங்களை விட்டு போறேன்னு சொல்றீங்க, அண்ணா நானும் வந்துடுறேன் அப்படின்னு. பார்வதி தடுக்கிறாங்க, என்னங்க நீங்க இருங்க, இந்த வீட்டை ரெண்டாவே பிரிக்கட்டும், ஒரு பக்கம் அவங்களும் ஒரு பக்கம் நாங்களே இருந்துக்கிறோம் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஜானகி. ஜானகி நேரா பார்வதியை பார்த்துட்டு, ஏன் பார்வதி இப்படி சொத்து சொத்துன்னு அலையிற, இந்த குடும்பம் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு தேவையானது உங்க பொண்ணுங்களுக்கும் உங்களுக்கும் கிடைக்குது, ஆனா எங்களை பார்த்துக்கிடுங்க, எங்களுக்கு என்ன கிடைக்குது, நீங்க மட்டும் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நாங்க எதுவா இருந்தாலும் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும், இது எத்தனை நாள் நாங்க பொறுமையா இருக்க முடியும், இங்க பாருங்க நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்க, எங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு பார்வதி ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. அப்ப ரகுராம்க்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்கமிங் எபிசோடில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங் ப்ரெடிக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரகுராம் வந்துட்டு சொத்தை பிரிப்பார், மாயா வந்துட்டு இந்த சொத்தை பிரிக்கிறத எப்படி தடுக்க போகிறாங்க, அதோட சீனு கையெழுத்து போடுவாரா, பத்மாவும் பார்வதியும் சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு தான் இந்த வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆன பிறகு இந்த வீடை பிரிக்கலாம் அப்படின்னு வக்கீல் பாதிலேயே இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுவாரா அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.